Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு ஒரு ஃப்ளாக்ஸ் சீட்டை வச்சு நான் ஒரு ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். பாருங்க, இது ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது லைட்டாக கொஞ்சம் நம்ம வறுத்துக்கணும். லைட்டாக கொஞ்சம் ஜாஸ்தி வறுக்கக்கூடாது, ரொம்ப வறுத்தோம்னா கருப்பாயிடும். லைட்டாக வறுத்துட்டு இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ இது நான் வறுத்து இருக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வரேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துங்க. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிட்டு க்ரீம் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு இது ஃபுல்லாக அரைச்சி இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு நான் ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எப்படி க்ரீம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், இதெல்லாம் துப்பியாக இருக்குது. மறுபடியும் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபேஸ் பேக்குக்கு இது ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு க்ரீம் கிடச்சிருக்குது பவுட்ரு. இப்போ இதில் நான் தேவையான அளவுக்கு ஒரு பவுல் எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து அலோவேரா ஜெல்லு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாதாம் ஆயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாஸ்தியாக வேண்டாம். பாதாம் ஆயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பாதாம் ஆயில் எடுத்துருக்குறோம். இப்போ இது 3 பொருளை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நைட்டில் ஃபேஸ் க்ரீமு ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ பாதாம் ஆயில், ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அடுத்து வந்து அலோவேரா ஜெல், 3 நல்லா நம்ம மிக்ஸ் இது பண்ண நம்மளுக்கு ஒரு வளவளப்பு தான் இருக்கும். அதனால நம்ம அலோவேரா ஜெல்லு 1 டீஸ்பூன் to 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு க்ரீம் டைப்பில் நம்மளுக்கு அது ரெடி ஆகணும். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் ரெடி. பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக ஒரு ஃபேஸ் க்ரீம் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு லைட்டாக வறுத்துட்டு இந்த மாதிரி அரைச்சி பவுடர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு தேவைப்படும் போது ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீமு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஷாம்பு, ஹேர் ஸ்ப்ரே, இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் எவ்வளோ வேணாலும் நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாக்ஸ், ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோனாக்கா லைட்டாக சும்மா கொஞ்சம் நம்ம நைட்டில் தூங்கும் போது நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிட்டு தூங்கலாம். இது போட்டுன்னு கழுவிட்டு தான் தூங்கணும்னு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு கை கால்கள்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா நீங்கள் நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஏதோ பவுட்ரு மாதிரி அரைக்காது இருந்தாக்கா அப்படியே அட்டை நம்மளுக்கு க்ரீம் மாதிரி இருக்காது. அப்படியே அட்டையாக ஒட்டிக்கும், க்ரீம் போல் தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது, க்ரீம் அப்ளை பண்ண மாதிரியே இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எதுவுமே தெரியல. இந்த அளவுக்கு நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் எழுந்துச்சி உங்கள் முகத்தை வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.